எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கான விஷயம் நமக்கு தெரியலைங்கிறப்ப சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு என்னுடைய பயணத்தினுடைய துவக்கம் இது, என்னுடைய பயணத்தினுடைய முடிவு அது என்று தெரிந்தவுடன் அவன் பார்க்கிற மற்ற எந்த விஷயங்களும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அர்ஜுனன் மாதிரி கிளையில் அமர்ந்திருக்கிற அந்த பறவையினுடைய கண்கள் மட்டும்தான் தெரியுமே ஒழிய நடுவில் பார்க்கிற எந்த விஷயங்களும் நமக்கு தெரியாது. நம்ம தோத்ததுக்கான காரணம் டிஸ்ட்ராக்ஷன். கரெக்டா? நல்லா படிக்கணும்னு நினைப்போம், நமக்கு பிடிச்ச நடிகரோட படம் ரிலீஸ் ஆகும், போகக்கூடாதுன்னு நினைப்போம், போவோம், 3 மணி நேரம் காலியாகும். படம் போயிட்டு வந்து மற்ற ஊரில் படம் போகிறான், பார்க்குறான், வந்துடுறான். நம்ம ஊரில் தான் 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு 3 மாதம் பேசுகிறான். கடைசியில் வாழ்க்கை என்னை கைவிட்டு விட்டது. ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு வார்த்தைக்கு குறைஞ்சு போனது காரணமே வாட்ஸ்அப் தான். ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான் பாரியா இல்லை? இப்போ அவன் புலம்புறதுக்கு ஸ்டேட்டஸை வச்சுருக்கான். ஐ ஹேட் மை லைஃப். காலங்காலத்தில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஸ்டேட்டஸ் கருமம். இதை பார்த்து நான் உன் உணர்வை நீ புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். உன் உணர்வை அடுத்தவன் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவர்கள்கிட்ட நீங்கள் சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் தான் கைடு, வேறு யாருமே கிடையாது.